எல்லாம் இங்கிலீஷ்காரங்களாக இருக்காங்க. இந்த இருக்கேன் ஒரே ஒருத்தர் அந்த தமிழ் நடந்தே வந்துட்டேன் நான். Hey guys, welcome to Deepak with Vijay. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஏர்லி மார்னிங் vlog. இன்றைக்கி என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு நானும் அப்பாவும் படம் பார்க்க வந்திருக்கோம். நானும் அப்பாவும் நிறையா படம் பார்த்துருக்கோம் தனியாக போய். ஸோ கோயம்புத்தூர்லேயும் நிறையா பார்த்துருக்கோம், இங்கே டெல்லியிலையும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரோம். அதுவும் ஏர்லி மார்னிங் ஷோ. ஏர்லி மார்னிங் ஷோ எதுக்கு வந்தேன்னா, ரீசெண்டாக என்னென்னா ஒரு பழைய படம் ராக் ஸ்டார்னு ஒரு படம், ஹிந்தி படம், ரன்பீர் கபூர் படம். அந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் 11-12 வருஷம் கழிச்சு. ஸோ அந்த படம் அப்பா இன்னும் பார்க்கல, ஆனால் பாட்டெலாம் நல்லா ஹிட் ஆகும். அதுக்காக நாங்கள் வந்து வந்தோம். அதுவும் எந்த ஒரு இடம்னா இது ஒரு ஸ்பெஷல் இடம். இந்த ஸ்பெஷல் இடம் என்னென்னா, இதுக்கு பேர் அனுபம் சாக்கெட்னு சொல்லுவாங்க. எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு புளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு பிவிஆர் சாக்கெட்ஸில் அனுப்பம்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு, ரொம்ப பழைய தேட்டர். அந்த தேட்டரை வந்து பிவிஆர்னு ஃபஸ்ட்டு மாற்றினது இதுதான். ஸோ இதுக்கப்புறம் தான் மித்த எல்லா பிவிஆருமே வந்துச்சு. ஸோ பிவிஆருங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா எதுவும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசந்த் கோப்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு தேட்டர் இருக்குது. அந்த ஓனரும் அதுக்கப்புறமா வில்லேஜ் ரோட் ஷோன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கம்பெனி மூவி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுவாங்க அவங்க ஊரில். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வெஞ்சர் மாதிரி ஆரம்பித்தாங்க. அது வந்து பிவிஆர் ஃப்ரீயா வில்லேஜ் ரோட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பிவிஆர்னு ஷார்ட் ஆக்கி க்ரியேட் பண்ணது. ஸோ அதில் வந்து அவங்க அந்த பேரில் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு தேட்டர் தான் அந்த அனுபம் சாக்கெட். இதுக்கப்புறம் தான் எல்லா பிவிஆருமே 96 97 நினைக்கிறேன். இந்த தேட்டருக்கு நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்களாப்பா? 1980ஸ்லாம். ஓ, அவ்வளோ பழசு. 1982 பார்த்தோம்னா அந்த பழைய தேட்டர் ஃபோக்கஸ் தான் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. சாதாரணமாக ஒரே ஃப்ளோர் மட்டும்தான், மல்டிப்ளெக்ஸ் மாதிரி ஆக்காமல் இந்த தேட்டராகவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிவியில் போட்டதுக்கப்புறம் டெவலப் பண்ணி பெரிய. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40 வருஷம் கழிச்சு வரீங்க. 40 வருஷம். ஸோ இவங்கெல்லாம் முன்னாடியே டெல்லியில் இருந்தவங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற பழைய தேட்டர்லாம் நிறையா விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒன்றாவது பழைய தேட்டர். நான் இந்த தேட்டருக்கு முன்னாடிலாம் வந்தது கிடையாது, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இல்லை. சரி இந்த தடவை வருவோம், அது ஒரு ராக் ஸ்டார் வேறையா படம் வேறையா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
இப்போ தான் படம் பார்த்துட்டு வெளியில் வரோம். கரெக்டாக மணி 12:15. கரெக்டாக மணி 12:15 ஆகுது. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மியூசிக்கல் ஜேர்னி மாதிரி போகும் படம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு பழைய படம் பார்த்தது வீட்டில் பார்க்குறது. இப்போ திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறதுனால தியேட்டரில் பார்த்தாச்சு.